ஹாய் ஹலோ ட்ரீம் கில்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேயோட 5 ஷார்ட் வில்லேஜ் பொண்டாட்டி ஹேட் டு லவ்வோட 3rd பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஜேகே கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கோர்ட்லேயும் ஜேகே தான் வின் பண்ணியிருப்பான். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஜேகே உங்ககிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசியிருப்பான். அப்புறம் லாஸ்ட்டாக உங்களை ஹக் கூட பண்ணியிருப்பான். அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்களும் ஜேகேவும். ஸோ அதோட விட்டுருந்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இந்த பாட்டிலேருந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கடா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே காலையில் ஒரு 6 o'clock இருக்கும். உங்கள் அலாரம் அடிக்குது. நீங்கள் தான் சோஃபாலேருந்து எந்திரிக்கிறீங்க. ஸ்டில் நீங்களும் ஜேகேயும் ஒன்றா ஒரே பெட்டில் படுக்கலை. ஜேகே பெட்லேயும் நீங்கள் சோஃபாலேயும் தான் இருக்கீங்க. ஸோ நீங்களும் அந்த அலாரம் சவுண்ட் கேட்டோன்னே வேக் ஆகி அப்படியே உட்காடுறீங்க சோஃபாவில். டைம் என்னென்னு பார்க்குறீங்க, 6 o'clock. ஓகே, நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு எந்திச்சு ட்ரெஸ்லாம் எடுக்கிறீங்க. அப்படியே ஜேகே சைட் பார்க்குறீங்க. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, குளிச்சுட்டு வந்து அவர் எழுப்பிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் போயிட்டு குளிச்சுட்டுலாம் வரீங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே இப்போ தான் ஜேகேவை எழுப்ப போகிறீங்க. எங்க அவங்ககிட்ட ஒரு அசைவும் இல்லை. எங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஐஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறான். என்ன வயன், காலையில் என்ன? இல்லைங்க, 6 மணி ஆகிடுச்சு. ஆஃபீஸ் போகணும்ல, ரெடி ஆகலையா? அதுக்குள்ளேயும் 6 மணி ஆகிடுச்சா? சரி ஓகே, நீ போ, நான் ரெடி ஆகிட்டு கீழே வரேன். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கீழே போயிட்டு கடன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு என்னென்னலாம் தேவையோ. எங்கள் ஜேகேவும் குளிச்சுட்டு அப்படியே கீழே வரார் ரெடி ஆகிட்டு. ஒரு ஒயிட் ஷர்ட், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு. பார்க்கவே செம்ம அழகாக இருக்கார். நீங்கள் அப்படியே தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சுட்டே ஸ்டெப்ஸ் கிட்ட பார்க்குறீங்க ஜேகே வர்றத. அப்படியே பார்க்கவே வா அப்படி இருக்கார். நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஜேகேவை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தப்பவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவர் என்ன தான் உங்களை ஹர்ட் பண்ணாலும் உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்கள் அப்படியே ரொம்ப அட்மையர் பண்ணி அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. வயன், என்ன பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சிட்டியா? வயன், ஹலோ அப்படின்ட்டு உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து கையை வேவ் பண்ணி காமிக்கிறாரு. நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வரீங்க. சொல்லுங்கள், என்ன? ஏன் காலையிலே நீ ஒரு மாதிரி இருக்கும் வாய்ஸ்? ஏன் இப்படி தடுமாறுற? ஒன்றும் இல்லை, உட்காருங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்னே நீங்களும் ஜேகேக்கு பிடிச்ச டிஷ்லாம் அவங்க அம்மாட்ட கேட்டு செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவனும் ஒன்றா சாப்பிட்டுட்ருக்கான். வயன், சும்மா சொல்லக்கூடாது, உன் கைப்பக்குவம் இருக்கே அருமையாக இருக்குது. இத்தனை வருஷத்தில் எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி இந்த சாப்பாடு செஞ்சது கிடையாது. பட் நீ எங்கேயோ போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. நீங்களும் சிரிச்சிட்டே அவருக்கு பரிமாறிட்டுருக்கீங்க. அவர் காது கேட்கல. நீங்கள் உங்களுக்குள்ளே கூப்பிட்டுருக்கனால அவருக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. கூப்பிட்டியா வயன்? ஆமாம். சொல்லு வயன், என்னாச்சு? காலையிலேருந்து எதுவும் சொல்லணும்னு வர்ற மாதிரி இருக்க, ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேற. என்னாச்சு சொல்லு. அம்மா ஃபோன் பண்ணாங்க. 1 வீக்காக அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கேட்டுட்ருக்காங்க. மேரேஜ்க்கு அப்புறம் மறுவீடு கூப்பிடுவாங்க. எங்கள் சைடு அது வழக்கம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளமில் போயிட்டுருந்தனால நான் உங்ககிட்ட கேட்கல. அம்மா நேற்று நைட்டும் கேட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வயன், நம்ம நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகேயா? ஸோ நீ நைட்டே எனக்கும் சேர்த்து கொஞ்சம் பேக் பண்ணிவிடு. அப்புறம் எத்தனை நாள் ஸ்டே பண்ணணும்? இல்லைங்க, ஒன் டே தான் போயிட்டு உடனே வந்துடலாம். சரி ஓகே, 1 டேக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. சரியா? ஓகேங்க. ஓகே, தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, நீங்கள் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லுவீங்கன்னு நினச்சேன். இல்லைன்னா இருக்கு வயன், நீயும் உங்கள் அம்மா அப்பா பார்க்கணும்ல. இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. சரியா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகலான்னு போகிறீங்க.
வயன். ஆ என்னங்க, ஏதாவது வேணுமா? இல்லை, நான் உனக்கு என்ன முறை? நீங்கள் எனக்கு வந்து மாமா, ஆக்சுவலி மாமா வேணுங்க. ஓ, அப்படியே என்னை வாங்க போங்க எங்கே அப்படிலாம் பேசுகிறோம்னா ரொம்ப ஃபார்மலாக. இல்லை, அது வேறு எப்படிங்க கூப்பிட்றது? மாமானே சொல்லு, இதில் என்ன இருக்குது? இல்லை, நான் எப்படி, நீ தானே சொன்ன இப்போது நான் உனக்கு மாமான்னு. ஸோ மாமா சொல்கிறதுனால என்ன? இல்லை, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக? எனக்குலாம் எதுவும் கிடையாது. நீ வீட்டில் இருக்கப்போ நீ என்னை மாமானே கூப்பிடலாம், ஓகே? ஸோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளில இருக்கப்போ உனக்கு ஒரு வேலையை எனக்கோ யாருக்காவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அந்த டைம் நீ வந்து என்னை நேம் வச்சு கூப்பிடு. மற்றபடி ஃபார்ம்லாம் எங்கே வாங்க போங்க அதெல்லாம் வேணாம், சரியா? சரிங்க அப்படின்ட்டு அவனும் சாப்பிட்டுட்டு கிளம்பியிருப்பான். உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. நீங்களும் லைக் அவர் சொல்லியிருப்பார்ல மாமான்னு சொல்லுன்னு, ஸோ அதை நினச்சி லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே லைட்டாக வெக்கப்பட்டுட்ருக்கீங்க. அப்படியே தான் உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது ஜேகே சைடு வந்தான். அவன் ஆஃபீஸில் உட்காந்து ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ அவரோட மேனேஜர் தான் லீவில் வராரு. சார் சொல்லுங்களே, என்னாச்சு? சார், நம்ம அந்த பியூட்டிஷியனுக்கு ஆள் தேடி வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம்ல சார். ஆமாம், யாராவது வந்தாங்களா? இல்லை சார், இது வரைக்கும் யாருமே அதுக்கு அப்ளை பண்ணவே இல்லை சார். நெக்ஸ்ட் வீக் வேறு நம்ம ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறதா இருக்கும். ஸோ நம்ம மாடலுக்கு மேக்கப் பண்ண பியூட்டிஷியனும் இப்போ இல்லை சார். ஏன்னா ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ்க்கே யாரும் வர மாட்டுறாங்களா? இது கூட யாரும் படிக்கலையா என்ன? வர பியூட்டிஷியன் கோர்ஸ்க்கு தான் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது போலே. சரி, இப்போ என்ன பண்ணுறது? டெம்பரவரியாக யாராவது அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுதா? இல்லை சார், நான் கேட்டு பார்த்தேன். பட் ஒர்க் யார்தும் அவ்வளோ ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபினிஷபிளாக இல்லை சார் யார்தும். ஓ சரி, ஓகே, ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் வரைக்கும். அது முடியலன்னா நம்ம வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் வேறு யாராவது அப்ளை பண்ணுறாங்களான்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு லீயோ அங்கேருந்து போயிருப்பார். ஜேகே தான் அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருக்கான். என்ன இந்த ஒரு பியூட்டிஷியன் கூட யாரும் அப்ளை பண்ண மாட்றாங்க. வர இந்த கோர்ஸ்க்கு ஏன் இவ்வளோ டிமாண்டாக இருக்குது? பியூட்டிஷியன் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் எப்படி நான் மாடலுக்கு மேக்கப் பண்ணுறது? ஓ மை காட் அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ தான் டக்குன்னு நீங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுறீங்க. வயன் நல்லா மேக்கப் பண்ணுவாள், அவள் பியூட்டிஷியன் தானே, ஒருவேளை அவளே யூஸ் பண்ணிக்கலாமா நம்ம இதுக்கு? ஆனால் ஒர்க் எப்படி இருக்கும்னு நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜெக்கி தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றாரு. அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. பார்த்தா உள்ளே ஒரே சிரிப்பு சத்தம். என்னது, எங்கள் அம்மா சிரிக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா இப்படிலாம் சிரிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா நீங்கள் தான் அவங்க அத்தைக்கு நல்லா மேக்கப் பண்ணி விட்டு அப்படியே சாரீலாம் கட்டி விட்டு அப்படியே உங்கள் அத்தையே அழகு பார்த்துட்ருக்கீங்க. அம்மா என்னம்மா பண்ணிருக்க நீ? வாடா இங்கே பாடுறா, எப்பட்றா எப்படி இருக்க, அழகாக இருக்கேன் அம்மா. பார்த்துக்கோ, அம்மா இந்த வயசுல இப்படி இருக்கேன்னா வயசு காலத்தில் எப்படி இருப்பேன்னு. என் மருமக பயந்தான் என் பருவ வயசுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான்னு திருப்பி அப்படியே சொல்லிட்டு ஜேகே அம்மா அப்படியே பறந்து விரிந்து ஓடிட்டுருக்காங்க அந்த இடத்துலையே சந்தோஷத்தில். நீங்கள் சிரித்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்கடா உங்கள் அத்தைக்கு மேக்கப்பு. ஜேகே தான் அதை நல்லா பார்க்குறாரு. அம்மா ஒரு நிமிஷம் இரு, மூஞ்ச காமி அப்படி சொல்லி பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அங்கே டைனிங்கில் ஒரு டம்ளரில் தண்ணி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து ஜேகே அவங்க அம்மா மூஞ்சிலே லைட்டாக ஊற்றுறான். டே என்னடா பண்ணுற எருமை என்னடா பண்ணுற? அவள் கஷ்டப்பட்டு 1 hour மேக்கப் போட்டாளா? அம்மா இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. மேக்கப் கலையவே இல்லை, வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது, எதுவுமே ஸ்மஜ் ஆகலை. ஆக்சுவலி தண்ணி ஊற்றுற மாதிரியே அவங்க ஃபேஸில் தெரியல. செம்மையாக இருக்குது அது பார்க்க. வயன், நீ எப்படி இந்த மேக்கப் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இதுமாதிரி ஃபவுண்டேஷன், கன்சீலர், ப்ரைமர் இதெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படி இப்படின்லாம் நிறையா ஸ்டெப்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ரொம்ப டீட்டெயில்டாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க.
அவர் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டார் உங்கள் எக்ஸ்ப்ளனேஷனில். ஓகே, குட். பைன். என்னோடய ஆஃபீஸில் ஒரு பியூட்டிஷியனுக்கான ஜாப் வேக்கன்சி இருக்குது. நீ ஜாயின் பண்ணிக்கிறியா? நீ எதுவும் லைக் ஒர்க் போகிற ஐடியாவில் இருக்கியா? நானா? ஆமாம், நான் வந்து ஜாப் தான் தேடிட்டுருக்கேங்க. ஓ, ரொம்ப நல்லது. ஸோ என்னோடய கம்பெனிலே நீ ஜாயின் பண்ணிக்கோ, ஓகேயா? நான் எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க. இல்லை வயன், நீ ரொம்ப சூப்பராகவே பண்ணுற பாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை விட பியாண்ட் லெவலாகவே நீ இருக்க. ஸோ உடனே ஓகே பண்ணிக்கிறேன் நான். ஸோ ரெடியாக இரு, ஓகேயா? ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கோ, என் கூடவே வா. அப்புறம் ஈவினிங் வரும்போது நம்ம ஒன்றாவே வந்துடலாம். ஸோ உடனே நான் ஃபைனல் பண்ணிக்கிறேன், ஓகேயா? பட் எனக்கு அந்தளவுக்கு வராதுங்க. இட்ஸ் ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நீ அதிகமாகவே நல்லா தான் பண்ணுற. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்க என்னோடய மாடலுக்கு மேக்கப் பண்ண. ஸோ மறக்காமல் வந்துடும், சரியா? சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே டின்னர்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. ஜேகே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போய்ட்டு தூங்கியிருப்பீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் கிளம்பிட்டீங்க. இன்றைக்கி உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனோம்ல. ஸோ நீங்கள் 2 பேரும் தான் ஃப்ளைட் ஏறிட்டீங்க. இந்த வாட்டி உங்களுக்கு பயம்லாம் இல்லை. ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. வயன், இந்த வாட்டி உனக்கு பயமா இல்லையா ஃப்ளைட்டில்? தெரியலங்க, இந்த வாட்டி எனக்கு ஒன்றும் அவ்வளோ பயம் தெரியல. போன வாட்டி தான் கொஞ்சம் பயந்துட்டேன். பட் இந்த வாட்டி ஓகே தான். ஆமாம், நீ பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் படிச்சிருக்க, அப்புறம் எப்படி வெளியெல்லாம் போகாமையே படிச்சிருப்ப? இல்லைங்க, என்னோடய ஊர்லேருந்தே கொஞ்சம் தள்ளி சிட்டி தான். ஸோ நான் அங்கேயே தான் போய் படித்தேன். அங்கேயே நிறையா அமெரிக்காலேருந்து நிறையா ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து சொல்லி தருவாங்க இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ். ஸோ கொஞ்சம் நான் அப்படி தான். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த மேக்கப் இந்த மாதிரி விஷயத்துலலாம். ஓ ஐசி. பட் பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீ ரொம்ப நல்லாவே மேக்கப் பண்ணுற. அவ்வளோலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. பாரா, சிரிக்கலாம் செய்வியாடி நீ? ஏங்க இல்லை, எப்போ பார்த்தாலும் வாங்க போங்க அந்த மாதிரி தானே பேசுவேன். என்கிட்ட நீ சிரிச்சு கூட அவ்வளோ பேசினது இல்லையா? அதான் கேட்குறேன். ஏங்க, நான் நல்லாவே சிரிப்பேன், பேசுவேன், ஆயிடுவேன். நீங்கள் தான் பேசணும். ஏன்னா நான் தான் பேச மாட்டேறேன்னா? அப்படி இல்லை, தெரியும். எனக்கு உனக்கே தெரியும், மேரேஜ் ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இப்போவும் கூட எனக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சுவேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ஜோன், அதுக்கு மேலே சொல்லலாம். ஸோ வில் சி ஃப்யூச்சரில் என்ன வேணால் மாறலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு 3 hours ட்ராவல். நீங்கள் அப்படியே தூங்கி ஜேகே ஷோல்டர்லேயே விழுந்துட்டீங்க. ஜேகே அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. உங்களை சேஃபாக தான் கூட்டிகிட்டு போகிறாரு, நீங்கள் எங்கேயோ விழுந்துட போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் எல்லாம் முடிஞ்சிருக்கோம். இறங்கி அப்படியே உங்கள் வீட்டுக்கும் போயிருந்துருப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லோரும் வெளியவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பேசிட்டு. வயனு, வாடி வாடி வாடி, என்னடி ஒரே வாரத்தில் இப்படி இழைச்சி போயிட்ட அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற? அப்படிலாம் இல்லை, ஒரு வாரம் பார்க்கல, அதுக்குள்ளே நான் இழைச்சி வேறு போயிட்டேன் நான் உனக்கு. ஆமாண்டி, சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. பின்னாடி ஜேகே, என்னடா அது வீட்டு மாப்பிள்ளை வந்திருக்கோம், நம்மளை ஒருத்தங்க கூட கவனிக்கலேன்னு பார்த்துட்டுங்க. இப்போ தான் நாளைக்கு கிளவிங்க ஜேகே கிட்டே போதுங்க. பேராண்டே, எப்படா வந்த? என்னடா துரும்பா இழைச்சி போயிட்ட? என்ன என் பேத்தி சோறு போடலையா உனக்கு? ஐயோ, இந்த கிளவிங்க வர வந்துருச்சுங்களா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் நல்லா தான் போடுறா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் தான் சாப்பிடாம கொஞ்சம் வேலையில். சரிப்பா அப்படி சொல்லிட்டு அப்புறம் தான் ஜேகே, சாரி உங்கள் அம்மா அப்பா ஜேகேவை பார்க்குறாங்க. ஐயோ தம்பி வாங்கப்பா, மறந்துட்டேன், சாரி என் பொண்ணை பார்த்த இதிலே மறந்துட்டேன். ஐயோ இருக்கட்டும் அம்மா, இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உக்காந்துட்டு நல்லா தடபுடலாம் விருந்து, தலைவாழை விருந்தில் ஜேகே ஒரு வெட்டுற. ஆஹா, இந்த கிராமத்தில் எது லாய்க்காக இருக்கோ இல்லையோ சோறு நல்லா போடுறாங்கயா பஞ்சம் இல்லாமல் அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்களும் பரிமாறி சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க வீட்டில் தான் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.
இந்த ஒன் டேயில் ஜேகே நிறையா வித்தியாசத்தை உங்ககிட்ட நோட் பண்ணியிருப்பார். பிகாஸ் நீங்கள் அங்கே இருக்கும்போது எவ்வளோ ஐசோலேட்டடாக தனியாக இருக்கீங்க, அண்ட் இங்கே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையும் அவரால் ரிலேட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அவர்கிட்ட நீங்கள் அதை காமிக்கல. அது எல்லாமே அவருக்கு தெரியுது. எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்குன்னா இவன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் என்கிட்ட இவன் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக அப்படியே அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பீங்க. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே கிளம்பியிருப்பீங்க. கிளம்பி ஃப்ளைட் ஏறி அகைன் கொரியாவுக்கு வந்தாச்சு நீங்கள், சரியா? இப்போது கொரியாவுக்கு வந்த பிறகு அந்த ஒன் டே ஜேக்கு ஆஃபீஸ்லாம் போயிருப்பார். ஆஃபீஸ்லாம் போய் ஒர்க், ஏன்னா நீங்கள் வந்து நாளையிலேருந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்னென்னலாம் டிப்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆன்லைன் கிளாஸ் அப்படிலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அன்றைக்கி டேவும் அப்படியே முடியுதுடா, சரியா? இப்போ வந்து நீங்கள் ஊருக்கு போய்ட்டு வந்து 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க, ஓகே? இப்போ மார்னிங் 6 o'clock நீங்கள் அகெயின் வேக் ஆகி போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரீங்க. மாமா மாமா என்னோ கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்டி. மாமா டைம் ஆயிடுச்சு, நீங்கள் எந்திரிச்சு போய் குளிச்சு ரெடி ஆகுங்க, நானும் ரெடி ஆகணும். ஆமாம்ல, நான் மறந்துட்டேன்டி. சரி நீ இப்போ கீழே போன வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே வராரு. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சிட்டிங்க? மாமா நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க, நான் அதுக்குள்ளே போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஸ்டெப்பில் போகிறீங்க. வயன் ஒரு நிமிஷம் இரு. என்ன மாமா? என்ன என்னாச்சு? இப்போ நீ என்ன எப்படி கூப்பிட்ட? அது அது வந்து ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக தான் கூப்பிட்டேன். இல்லை போய் சொல்லாத. இப்போ நீ என்னை எப்படி கூப்பிட்ட? மாமா. மாமா ஓகே போ. உங்களுக்கு பிடிக்கலனா? இல்லை ஒரு மாதிரி கேட்க ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் யாருமே கூப்பிட்டதில்ல. ஸோ சம்திங் ஒரு வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. ஓ சரிங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஜேக்கு யோசிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் கடகடன்னு போயிட்டு ரெடி ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் அட்டையரில் இருக்கீங்க, ஓகேயா? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டைட் ஆங்கிள் ஜீன் போட்டுட்டு உள்ளே ஒரு ஒயிட் கலர் ஸ்லீவ்லெஸ் டாப், அதுக்கு மேலே பிளேசர் போட்டிருக்கீங்க. அப்புறம் ஒரு ஹை போனிடெயில். இது வரைக்கும் நீங்கள் உங்களை பார்க்காத ஒரு கெட்டப்பில் நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி இவ்வளோ நாள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அப்படி இருப்பீங்க. பட் இன்றைக்கி நீங்கள் கொரியன் அவுட்ஃபிட்டில் இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் அட்டையரில். இப்போது ஜேகே தான், வயன் டைம் ஆகிடுச்சு, எவ்வளோ நேரம் வா, டைம் ஆகிடுச்சு. அதோ வந்துட்டேன் மாமா அப்படி சொல்லிட்டு கடன்னு உங்கள் ஹேண்ட்பேக் தூக்கிட்டு வரீங்க. உங்கள் ஹீல் சவுண்ட் டொக்குன்னு கேட்குது. ஜேகே என்னடா அது சத்தம் அப்படின்னு அவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படி சும்மா ஸ்டைலிஷாக நடந்து வரீங்க. அவர் ஆன்னு பார்க்குறாரு. வயனா இது என்ன இது இப்படி இருக்கா அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்க்குறாரு. ஐஸ், நோஸ், சின் அப்படின்னு கொஞ்சம் மேக்கப் வேறு போட்டிருக்கீங்க, பார்க்க செம்மையாக இருக்கீங்க. மாமா போலாமா? அவர்கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் இல்லை. மாமா அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் வேவ் பண்ணுறீங்க, அப்போவும் ஒரு ரியாக்ஷன் இல்லை. இப்போ நீங்கள் தான் மாமா அப்படி சொல்லிட்டு ஷோல்டரை ஷேக் பண்ணுறீங்க. வயன் மாமா டைம் ஆகிடுச்சு, ஏன் அப்படி நின்றுட்டுருக்கீங்க? என்ன நல்லா இல்லையா ட்ரெஸ்ஸு? இல்லை சூப்பராக இருக்குது. ஆமாம், நீ எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக தானே ட்ரெஸ் பண்ணுவேன், இன்றைக்கி என்ன? அதுவா, நான் இந்தமாதிரி ட்ரெஸ்லாம் போடுவேன் தான். பட் நான் உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒர்க் போயிட்டு தான் மாமா இருந்தேன். அப்போது நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போவேன், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண பிடிக்கும். சரி மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணலான்னு தான் பண்ணேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ நான் ஆஃபீஸ் எங்கேயா வெளில போனேன்னா அப்படி தான் போடுவேன். நேற்று நம்ம அம்மா வீட்டுக்கு போனோம்ல, நீங்கள் சொன்னீங்களே இந்தமாதிரி ஆஃபீஸ் போனோம், அதான் நேற்று நான் போய் என் ட்ரெஸ்லாம் அப்படியே வருமா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓ பட் யூ ஆர் லுக்கிங் ஸோ ப்ரிட்டி வயன். தேங்க்யூ மாமா.
அப்படி சொல்லிட்டு அவர் வெச்சக்கண்ணு எடுக்காமல் உங்களவே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. மாமா டைம் ஆயிடுச்சு. ஆமாம்ல டைம் ஆயிடுச்சுல. போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடு குடு குடுன்னு ஓடுறாரு. நீங்கள் வீட்டில் லாக் பண்ணிட்டு தான் வரீங்க. அவருக்கு அப்படியே காரில் போய் உட்காந்து என்ன இவ்வளோ நாள் பார்த்த வயனுக்கும் எனக்கு பார்க்குற வயனுக்கும் இவ்வளோ சேஞ்ச் இருக்குது. பார்க்க செம்ம ஃபிகராக இருக்கா. ஜெகே ஜெகே விழுந்துடாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே காரில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் சரி போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சீட்டில் உட்கார போகிறீங்க. வயன் என்ன பண்ணுற? உட்காரேன். நான் என்ன உனக்கு டிரைவரா? ஏன் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காரு, ஏன் பின்னாடி போகிற அப்படி சொல்கிறாரு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் ஃப்ரண்ட்டில் போய் உட்காருங்க. அவர் ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் உங்களவே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த சைடு விண்டோ சைடில் ஏதோ திருவிழாவுக்கு வந்து சுற்றி பார்க்க வந்த மாதிரி எல்லாத்தையும் ஆணி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜேகே உங்களை தான் பார்த்துட்டு ஓட்டிகிட்ருக்காரு. பட் அது உங்களுக்கு தெரியாது. அவர் லிட்டரலாக டுடே ஃபாலன் ஃபார் யூ அப்படி பார்த்துட்ருக்காரு உங்களை திங்கிற மாதிரி. நான் கூட கிராமத்துக்காரி ஏதோ அத்தலும் தொத்தலுமா இருப்பான்னு நினச்சேன். பரவாயில்லடி, என் மாமா உன்னை நல்லா தான் பெற்று போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே ஆஃபீஸும் வந்து சேர்ந்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேனால் யாருக்குமே தெரியாது நீங்கள் வந்து ஜேகே ஒய்ஃப்னு அப்படின்லாம். ஜஸ்ட் ஒரு தெரிஞ்ச பொண்ணு நம்ம இதில் வந்து இனிமேல் பியூட்டிஷியனாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி உங்களை இன்ட்ரோ கொடுத்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ நீங்களும் வந்து இதுக்கு முன்னாடி மாடல்ஸ்க்கு பண்ண மேக்கப்ஸ், ஸோ அப்கமிங்கில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அப்படி தான் உங்கள் ஒர்க்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக போயிருந்துருக்கோம். நீங்கள் நிறையா வந்து லீக் மேனேஜர்கிட்ட கேட்டு அதெல்லாம் பண்ணியிருந்துருப்பீங்க. அண்ட் ஜேகேயோட பிஏவும் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க அது, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போது உங்களுக்கு தனியாக ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்க சரியா. அங்கே கால் வருது. ஹலோ வயன், நான் ஜேகே தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். சாரா? ஆமாம், ஆஃபீஸில் அப்படி தானே கூப்பிடணும். சரி ஓகே, என் கேபின் வா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க கேபினில். வயன், நீ வந்து லஞ்சுக்கு எப்போவுமே என் கூடவே சாப்பிட்டு சரியா. இங்கே நீ சாப்பிட்லாம் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நான் உன்னை லஞ்ச் சாப்பிட தான் கூப்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை சார் இருக்கட்டும். வயன் ஜஸ்ட் கால் மீ ஜேகே. சார்லாம் நீ வேறு யாராவது எம்ப்ளாயீஸ் இருக்கும்போது கூப்பிடு. நம்ம இருக்கும்போது ஜேகே சொல்லு, ஒரு மாமா சொல்லு ஓகே. ஓகே அப்படியே சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க ஜேகே கூட. ஸோ அப்படியே தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஒர்க்ஸும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கும் போயிருப்பீங்க. ஒன்று உங்களுக்கு செம்ம டயர்ட். நீங்கள் அப்படியே லிட்ரலாக அப்படியே குளிச்சுட்டு அப்படியே பெட்டில் போய் படுத்துட்டீங்க. ஜேகேஓ நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு வந்திருப்பார். அவர் வந்து பார்க்கும்போது நீங்கள் தூங்கிட்டீங்க பெட்லேயே. என்ன இவ ஒரு நாளைக்கு எப்படி தூங்குறா? வயன் உங்ககிட்டேருந்து ஒரு அசைவும் இல்லை. ஸோ அவருக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் நல்லா டயர்டில் தூங்கிட்டீங்கன்னு. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே வந்து ஏதோ ஒரு தெரிஞ்ச டிஷ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படி தான் உங்களை வந்து எழுப்புறாரு. வயன் ஐயோ சாரி மாமா, சாரி தெரியாமல் தூங்கிட்டேன். எதுக்கு இப்படி பேனிக் ஆகுற? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வா, அவனுக்கு நான் டின்னர் பண்ணியிருக்கேன், சாப்பிட்லாமா? என்ன நீங்கள் பண்ணிங்களா? என்ன எழுப்பியிருக்கலாம்ல, நான் வந்து பண்ணியிருப்பேன்ல. எதுக்கு இப்போ இப்படி கத்துறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன் டே தானே, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. மாமா சாரி, நான் தெரியாமல் தான் தூங்கிட்டேன். வயன், இதெல்லாம் என்ன இருக்குது, டயர்டில் தானே தூங்கினேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை சாப்பிட வச்சிட்ருக்காரு. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. மாமா சொல்லு வயன். சூப்பராக இருக்கு. என்னது ஃபுட்டு? ஏதோ எனக்கு தெரிஞ்சது வயன். இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ ஆஃபீஸில் இருக்கப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் வயன். அதுக்கப்புறம் தான் நான் எங்கள் ஆஃபீஸில் உருவாக்கினேன். ஸோ அப்போல்லாம் வந்து தனியாக தானே இருப்பேன், ஒரு பேச்சுலர் லைஃப். ஸோ அப்போ தான் இதெல்லாம் குக் பண்ண கற்றுக்கிட்டேன். ஓ
பட் ரொம்ப உண்மையாகவே சூப்பராக இருக்கும் மாமா. சாப்பிடு அப்படியே சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துருப்பீங்க. இப்போ நீங்கள் போய் சோஃபாவில் தான் படுத்துருக்கீங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க சரியா? இப்போ தான் ஜேகே கட்டிலில் படுத்துட்டு வயன் என்னம்மாம்மா தூங்கிட்டியா? இல்லையே, என்னாச்சும்மா, எதாவது வேணுமா? இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. சொல்லுங்கம்மா, என்னாச்சு? இனிமேல் நீ பெட்லேயே படுத்துக்கோ வயன். நீங்கள் ஒன்றுமே பேசலை, அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. நான் வேறு எந்த இன்டென்ஷன்லையும் கேட்கல. உனக்கும் உண்மையாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல சோஃபாவில் படுக்கிறது. ஸோ நீ பெட்லேயே படுத்துக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நாளையிலேருந்து பெட்டில் படுத்துக்கோ. இல்லை இப்போ கூட எனக்கு ஓகே தான். இல்லைம்மா, எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, எனக்கு எல்லாம் ஓகே தான். இல்லை வயன், நீ இங்கே படுத்துக்கோ சரியா? அதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் மாமா, இல்லை வயன், சொன்னது தான் ஓகேயா? நாளிலேருந்து படுத்துக்கோ சரியா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு திரும்பிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. உங்களுக்கு ஜேகே சேஞ்ச் ஆகுறது, ஜேகேயோட சேஞ்ச்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் அந்த சைடு திரும்பி பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகேஓ இந்த சைடு திரும்பிட்டு இன்றைக்கி மார்னிங்லேருந்து நடந்தது, உங்களை அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தது, ஸோ அதெல்லாம் அவர் நினச்சி பார்த்துட்ருக்காரு. எனக்கு தெரியல வயனுக்கு நான் டிசர்வ் இல்லை எனக்கு வயன் டிசர்வ். பட் எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்காது, எனக்கே நல்லா ஃபீல் ஆகுது. இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக லவ்வில் தான் போய் முடியும்னு தோணுது எனக்கு. லெட்ஸ் see அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே படுத்து தூங்கிறாரு. இப்போ அப்படியே அந்த கொஞ்சம் டேஸ்லாம் போயிருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்லாம் போயிருக்கும். இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஓகேயா? ஸோ அதனால் நீங்களும் ஜேகேவும் மார்னிங்கே சீக்கிரமாக கிளம்பி போயிட்டீங்க வயன். ஸோ இன்றைக்கி ஈவெண்ட்டில் நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நீயும் உங்கள் கூட இருக்கணும் சரியா? ஓகே சார் அப்படி சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகே கேபினில் இருக்கான். அப்போ லீ தான் உள்ளே வராரு. சார் சொல்லுங்கள் லீ, என்னாச்சு? சார் உங்களை பார்க்க லியா மேம் வந்திருக்காங்க. லியாவா? எதுக்கு இப்போ வந்திருக்கா? அவளுக்கு இன்றைக்கி இல்லையா ஷெடியூல்? அவன் நெக்ஸ்ட் வீக் தானே ப்ராடக்ட் லான்ச் பண்ணுற அன்றைக்கி தானே வரணும். இன்றைக்கே வந்திருக்கா? தெரியல சார், பட் உங்களை பார்க்கணுன்னு செம்மையாக கத்திட்ருக்காங்க சார். ஏன் உள்ள அனுப்பவல அப்படின்னு ஒன்று. லியா தான் வெகு வேகமாக உள்ள வரா. லியா வேறு யாரும் இல்லை, ஜேகேயோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அப்படியே உள்ள எக்ஸ்கியூஸ் மீ கூட கேட்காம அப்படியே கதவை உடச்சிட்டு வரா. ஜேகே என்ன நினச்சிட்டு இருக்க ஜேகே? நீ என்ன பண்ணி வச்சுருக்க? நான் போன இந்த ஒரு 2 வீக்ஸில் உனக்கு கல்யாணமே நடந்துருச்சுல்ல? யாரை கேட்ட முதல்ல நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லபலபலபலபலபலன்னு கத்துறா இந்த ஜேகே. ஐயா ஷட்டப். வந்ததும் வராதமோ கத்திக்கிட்டு இருக்கான் அந்த என். அதுவும் ஆஃபீஸ் இது தினம் வீடு நினச்சியா? முதல்ல காமாகு. எப்படி ஜேகே எனக்கு காமாக இருக்க சொல்கிற நீ? யாருக்கிட்ட நீ மேரேஜ் பண்ண? இவனுக்காக நான் இங்கே இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ அசால்ட்டாக கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி உட்காந்துட்ருக்க கூலா? இங்கே பாரு இல்லையா, நமக்குள்ளே பிரேக்கப் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் நான் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி இப்போது நான் என்னோடய லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கேன். நீ தான் இன்னும் தேவையில்லாமல் கண்டதெல்லாம் யோசிச்சுட்ருக்க. புரியுதா உனக்கு? இது நான் உன்கிட்ட நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ உனக்கும் எனக்கும் நடுவு ஃப்ரெண்ட்ஷிப் தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஒரு வேளை உனக்கு என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டனா, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு தேவை கிடையாது. புரியுதா உனக்கு? ஜேகே எப்படி அவ்வளோ ஈஸியாக சொல்கிற? 1 இயரா 2 இயரா? ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேணான்னு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? யார் அவள் முதல்ல? ஏதோ பட்டிக்காட்டிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியான். தேங்க் சொன்னா எனக்கு. சி இல்லையா, ஷீ இஸ் மை வைஃப். கொஞ்சமாச்சும் அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்திட்ருக்காரு. நீங்கள் இப்போ தான் ஏதோ ஒரு ஃபைல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை திறந்து எக்ஸ்கியூஸ் மீ சார். அப்போது ஜேகே தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தலையை எட்டி விட்டு பார்த்துட்ருக்கீங்க. கமிங் சார்,
ஃபைல் அப்படி சொல்லிட்டு ஜேகே கிட்ட அந்த ஃபைல் கொடுத்துட்டேன். நீங்கள் பக்கத்தில் நிற்கிற லியாவை பார்க்குறீங்க. ஓகே வேன், நீ போ, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே சார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகும்போது லியாவையும் ஜேகேவையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே வெளில போயிடுறீங்க. ஓ, இவ தான் பொண்டாட்டியா? பார்த்தேன், அந்த ஃபோட்டோலேயே நல்லா பார்த்தேன். பாரு இல்லையா, தேவையில்லாத பிரச்சனை இல்லைங்க நீ உண்டாக்கிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலும் வெளில போய் பேசிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எதுவும் பேசாது, எனக்கு ஒரு ஈவெண்ட் வேறு இருக்குது. ஸோ தேவைலாம் பண்ணாத. எனக்கு புரியல ஜேகே, நான் எவ்வளோ ஹர்ட் ஆகியிருப்பேன். எனக்கு அப்படியே செம்ம கோவம் வருதுற. யார்கிட்ட நீ கல்யாணம் பண்ண? அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா கல்யாணம் பண்ணுறேன்னு. உன் அறிவுக்கு அழகுக்கும் அப்போல்லாம் ஒரு ஆளாடா. ஏதோ ஒரு பட்டிக்காட்டிலேருந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி ஜேகே உன்னால் முடியுது? பாரு இல்லையா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கே அது பிரச்சனை இல்லாதப்போ உனக்கு என்ன பிரச்சனை இல்லையா? அதை பற்றி வேலை என்னவோ அதை மட்டும் பார், புரியுதா? அப்படின்னு சொல்லிடுறாரு ஜேகே. ஸோ இங்கே இவங்க கத்திக்கிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு வெளியே லைட்டாக உங்கள் பக்கத்து கேபின் வரைக்குமே கேட்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ புரியுது, அவர் இவங்க 2 பேரும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அளவுக்கு மட்டும் உங்களுக்கு புரியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம்டா. டாடா, லவ் யூ, பை பை ட்ரீம் கேர்ள்ஸ்.